தக் லைஃப் படம் எப்படி இருக்கு அப்படிங்கிற விமர்சனம் தான் நம்ம பார்க்க போறோம். இது வந்து பாத்தீங்கன்னா கமலஹாசனோட படமா இல்ல சிம்புவோட படமா இல்ல இது யாரோட படம் அப்படின்னு நினைச்சு நம்ம உள்ள போறது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா பியூர் மணிரத்னத்தோட படமா நினைச்சு உள்ள போங்க. அந்த அளவுக்கு மணிரத்னம் 2025 அதாவது இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய ரசிகர்களுக்கு பிடித்தமான ஒரு கேங்ஸ்டர் படத்தை வந்து கொடுத்துருக்காரு. சிம்பிளா சொல்லணும்னா 2025 ஆடியன்ஸோட பல்ஸை பிடிச்சி செம்மையான ஒரு ஸ்கிரீன் பிளே வந்து உள்ள வச்சு சிம்புவையும் கமலையும் ஆட்ட வச்சிருக்கிறாரு. அந்த அரியணை யாருக்குன்னு அடிச்சுக்க வச்சிருக்காரு. சூப்பரான ஒரு திரைக்கதையை நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்த்திருக்க மாட்டோம். மணிரத்னம் அவர்களுடைய ஸ்கிரீன் பிளே இப்படியா அப்படின்னு அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து நம்மளை வந்து ஆச்சரியப்பட வச்சிருக்காரு பல இடங்கள்ல. ஏஆர் ரகுமான் மிரட்டலான இசை. ஏஆர் ரகுமானை பத்தி பேசாம படத்தை பார்க்கவே மாட்டாங்க, அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கு. கேமராமேன் சூப்பர், கேமரா தான் அருமை, மியூசிக் அருமை, மணிரத்னம் அருமை, கமல விடை. சிம்புக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த படம் வேற ஒரு மாதிரியான படமா வந்திருக்கு. இந்த படம் வெற்றி வந்து பாத்தீங்கன்னா சிம்பு எங்கேயோ கொண்டு போக போகுது. கமலஹாசன் ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா அவர் விண்வெளி நாயகன், அவரை பத்தி சொல்வதற்கு ஒன்றுமே இல்லை. அவர் வந்து நடிப்பு அரக்கன், அது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அபிராமி அருமையா பண்ணியிருக்காங்க, சூப்பர். த்ரீசா அழகு சிலை குயின், அவங்கள வந்து எப்படி யூஸ் பண்ணுமோ அப்படி யூஸ் பண்ணியிருக்காங்க. படத்தோட பிளஸ் பாயிண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா சுத்தி இருக்கிற ஆடியன்ஸ் தான். ஆனா அவங்க கிட்ட இருந்து என்னென்ன தேவைப்படுற ஒர்க்கை வாங்கியிருக்காரு பாத்தீங்களா மணி. ஐயோ, மணியோட டைரக்ஷன் வந்து வேற லெவலா இருக்கு. ஆல் டுகெதர் இந்த படம் நாயகனை கடந்ததா, நாயகன் வெற்றியை விட இது சூப்பரான வெற்றியை கொடுக்குமா அப்படின்னீங்கன்னா நாயகன்கிறது வந்து வேற லெவலு. தக் லைஃப்